வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமாதான பிரியர்களே, மழை தவம் இயற்றிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அந்த மகிழ்ச்சியோடு ஒரு 10 நிமிடம் நாம் மௌனம் இருக்கலாம், துவங்கலாம். அங்கே ஒரு வேலையும் கிடையாது. மௌனம் இருக்கின்றோம் என்ற உணர்வு இருந்தால் போதுமானது. அங்கே எந்த வேலையுமே கிடையாது. அப்படியே இருக்கலாம். துவங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். உலக சமாதான பிரியர்களே, அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஒருத்தர் இருந்தா போதுமா? அந்த இயற்கை அந்த கனெக்ஷன் கொடுக்கறதுல யாரு எப்படி இருந்தாலும் சரி, அந்த ஒருத்தருக்காக அத்தனை பேருக்கும் பெய்யும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வைத்திருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. இந்த வெயிலை பற்றி அதிகம் நினைச்சோன்னு வச்சுக்கீங்களேன், வெயில் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா மனம் எதை பத்தி நினைக்கிறதோ அதை உணர ஆரம்பிக்குது. இப்போ போன வருஷம் விட இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தின்னு நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரொம்ப அதிகமா இருக்கு, இங்க இருக்கு. அப்பா, இதுலயே கரூர்ல தான் ரொம்ப ஃபர்ஸ்ட். எப்போ பார்த்தீங்கன்னா கரூர்ல தான் 103 104 பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அதை பத்தி பேசுறப்ப இருக்க இருக்க அது அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். அதிகமா நம்ம அதை பேசுகின்ற காரணத்தினால எத்தனை வருடமா இருக்கட்டும், நாமளும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். போன வருஷம் விட இந்த வருஷம் வெயில் ஜாஸ்திங்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? நமக்கு வயசாச்சுன்னு அர்த்தம். போன வருஷம் விட ஒரு வருஷம் அதிகமாயிடுச்சு. அதனால நமக்கு வெயில் அதிகமாக இருக்கு. இப்போவும் இன்னைக்கு கூட ரொம்ப சின்ன பசங்க இந்த வெயில்லையும் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு ஜீவன சக்தி அதிகமா இருக்கு. வெயில் பாதிக்கிறது கிடையாது. மனம் விளையாட்டுல இருக்கு, அந்த ஜாலியில இருக்கு, அந்த இன்பத்துல இருக்கு. அப்ப வெயில் தெரிவது கிடையாது. நீங்க எதை நாம நோக்கிறோமோ, எதை முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை பெரிதா தெரியும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அதிகமா அதை பத்தி பேசணும் அப்படின்னம்னா அது அதிகமா தான் இருக்கும். இப்ப எல்லாரும் ஒருமித்து மழையை நினைத்து பார்த்தோம்னா மழை பெய்யும். இயற்கை கனெக்ஷன் கொடுக்குது. இவ்வளவுதான். அந்த கடல் தண்ணீர்ல அப்படியே மனதை வைக்கும்போது நல்ல அதனோட ஒன்றி கலப்பு பெறும்போது நம்முடைய உடலே குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ அத்தனை பேர் முயற்சி செய்யும் போது அது நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல மழையே இல்லை. எவ்வளவு நாள் ஆச்சு, வருடக்கணக்கா மழை இல்லை, எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது சொன்னார், ஒரு ஊர்ல ஒருத்தருக்காரு, அவரை நம்ம ஊர்ல ஒரு தங்கி இருந்தாருன்னா, அவர் எங்க அந்த மாதிரி மழை இல்லையோ அந்த இடத்துல போய் தங்கி இருந்தானா மழை பெய்யும், அவரை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி அவரை போய் கூப்பிட்டு வராங்க. அவரும் சம்மதிக்கிறாரு. அந்த கிராமத்துல ஒரு குடிசை போட்டுக்கிட்டாரு. 10 நாளைக்கு எதையும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நேரத்துக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தேன்னா குடிசையில் போய் உட்காந்துட்டாரு. 10 நாள் கழித்து நல்ல மழை, பயங்கரமான மழை கொட்டுது. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எப்படிங்க அப்படின்னு. எப்படிங்க மழை பெஞ்சுன்னு கேட்டார். அவர் என்ன சொன்னாரு, நான் என்ன பண்ணேன், 10 நாட்கள்
என்னை நான் ஒழுங்குபடுத்தி கொண்டேன் அப்படின்னு சொன்னார். நான் இப்படிலாம் இருக்கேங்கிறத நான் வந்து ஒழுங்குபடுத்திக்கிட்டேன். என்னையே நானே ஒழுங்குபடுத்திக்கிட்டேன். அந்த ஒழுங்குபடுத்திய காரணத்தினால் மழை பெய்கின்றது அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டால் எப்படி இருக்கும்? ஏன் ஒழுங்குபடுத்த முடியவில்லை? அப்போ ஒழுங்குபடுத்தி கொண்டால் நம்ம வந்து இயற்கை வந்து யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அது எப்போதுமே கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது. ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அந்த பிறந்த உடனேயே அவர்கள் இந்த பூமியிலே வாழும் காலம் மட்டும் வர அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது அத்தனையும் இருப்பாக இணைத்து வைத்து தான் அப்புறமே தான் பிறப்பே நடக்குதுங்க. இது மனிதர்களுக்கு அத்தனை பேருக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்குமே. இயற்கையை எதிர்த்து புரிந்தோ புரியாமலோ அதற்கு எதிராக செய்யும்போது அதுக்கு உண்டான விளைவு வந்து ஏற்படும். சென்ற வாரம் அந்த சேலத்துல ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய இது ஞான உறுதி முகாம் நடந்ததுங்க. போன சனி ஞாயிறு அதுக்கு போயிருந்தோம். சண்டே மார்னிங் அந்த இடத்துல ஒரு 4 தூரம் மாலையில ஒரு வாக்கிங் போகிற எல்லாரும் போவாங்க. நான் காலை நேரத்தில் அங்கே வாக்கிங் போய் சும்மா அங்கே போய் உட்காந்துருந்தோம். நானும் எங்கள் அக்கா பொண்ணும் போயிட்டு உட்காந்துருந்தோம். அந்த இடத்துல வந்து மழை இல்லை. அந்த மழையிலேயே கூட மழை இல்லாமல் மரம் காஞ்சி போயிருக்கு. ஒருத்தர் வந்தார், மாடுகளை ஓட்டிட்டு வந்தார். போயிட்டு வந்து அந்த அடிவாரத்தில் வந்து ஏற்றி விட்டு திரும்ப வந்தார். அப்போ தான் வந்து பல் விளக்கிட்டு இருக்கார். எங்க இது வந்து மேலே போகுது, திரும்ப எப்போ ஒரு சாயந்தரம் தானாக வந்துருமான்னு கேட்டேன். இல்லை, அதுக்கு தாகம் எடுத்துன்னா மதியம் தானாகவே இங்கே வந்துடும் அப்படின்னு சொன்னார். என்னங்க இந்த இடத்துல இங்கேயே மழையிலேயே வந்து காஞ்சி போயிருக்கேன், மரம்லாம் ரொம்ப காஞ்சி போயிருக்கேன்னு. அவருடைய வயது என்னன்னு கேட்டேன். அவருக்கு வயது வந்து 75 வயது அப்படின்னு சொன்னார். அவரு பேர் என்னன்னு கேட்டேன். அவர் பேர் பூச்சின்னு சொன்னார். பேர் வந்து பூச்சின்னு வச்சிருக்காங்க. 75 வயதான். 1949 பிறந்தாராம். ஆனா அவரு பார்க்கறதுக்கு வயது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 55 56 வயது மாதிரி தான் இருக்குதுங்க. ஆனா 75 வயதுன்னு சொல்றாரு. அவரு சொன்னாரு, இப்ப எப்பயாவது மழை பெய்யும் பாத்தீங்களா? இந்த மழை எதுக்கு பெய்யுது தெரியுங்களா? மனிதர்களுக்குன்னு பெய்யுதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த எறும்பு இந்த மாதிரி ஜீவராசிகள்லாம் இருக்குல்ல, அதற்காக தான் வந்து மழை பெய்யுது. ஏன்னா மனிதர்கள் வந்து நல்லவங்க ரொம்ப அரிதா போயிட்டாங்க. அந்த காலத்துல நான் எத்தனை வருஷமா நான் மழையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த மழையிலே இருக்கேன். ஒரு 50 மாடுகள் இருக்கின்றன. நான் எவ்வளவோ காலமா பார்த்து கொண்டு இருக்கிறேன். முன்ன மாதிரி மனிதர்கள் இல்லை. நல்லவர் வந்து குறைந்து போயிட்டாங்க. அதனால மழை பெய்ய மாட்டேங்குது. இப்போ கூட மழை பெஞ்சா என்ன காரணம்னா அந்த எறும்பு இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு தான் மழை பெய்யுதே தவிர மனிதர்களுக்கு பெய்யலைங்கிற ரொம்ப அப்படியே அவரு என்ன படிச்சிருக்கவே மாட்டாரு. யூடியூப்லாம் பார்த்துருக்க மாதிரி வாட்ஸ்அப் பார்த்துருக்க மாட்டாரு. அவருக்கு பெரிய தத்துவம்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த மலையிலே இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்த காரணத்தினாலே இயற்கையா அவருக்கு அற்புதமான ஒரு அவரை பார்த்தீங்கன்னா அவர் தான் ஞானி அப்படின்னு சொல்லலாம். அதான் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாருங்க கிராமத்துல இருக்கிறவங்க போயிட்டு உலக மக்களுக்காக விவசாயம் செய்து உணவு கொடுத்துட்டு அவங்க அப்படியே வேற எந்த விதம் இல்லாம சீக்கிரமா தூங்கி எழுந்து விவசாயத்தை பார்த்துட்டு அப்படியே கள்ளன் கபடு இல்லாம இருப்பாங்க. அவங்க ஞானிங்கிறது அவங்களுக்கே வந்து தெரியாது. அந்த மாதிரி இருப்பாங்க. கிராமத்துல இப்போதும் அது போன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு இது வந்து மகரிஷி எப்போ பேசினாங்கன்னா நான் ஒரு 85 86ல கேட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப ஞானின்னா எப்படின்னு பாருங்க.
அந்த கள்ளங்கபடு இல்லாம அவரும் அந்த மாதிரி சொல்றாரு. அந்த காலத்துல இந்த வெள்ளி இருந்தது. வெள்ளி வச்சுதான் வந்து ஏதாவது கொடுத்து வாங்குறது. எப்ப இந்த இந்த பேப்பர் வந்ததோ அப்பவே சிக்கலாயிடுச்சு அப்படின்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த மழையில வந்து ஏற்கனவே மரங்கள்லாம் இருக்குது. இதுல வந்து இந்த மரத்தை புதுசா வந்து தூவுறேன்னு வந்து விதைய தூங்குனாங்க பாருங்க. அப்பதாங்க மழை நின்னு போச்சுன்னு சொன்னாரு. அவர் எந்த தத்துவத்துல சொன்னாருன்னு தெரியல. அப்புறம் அங்கங்க வந்து தேய்க்கிறாங்க வேற. அந்த தேய்க்கறதுனால காரணத்துல மழை இல்ல. பாத்தீங்கன்னா முன்ன மழை பெய்யும். அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கி இருக்கும். காலையில மாடு போச்சுன்னா அந்த இடத்துல தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அங்க சாணத்தை போடும். அதுவே எருவாக்கி எக்கச்சக்கமான மரங்கள் தானாவே உற்பத்தி ஆயிரும். இப்ப அங்க தேக்கமும் இல்லை, தண்ணியும் இல்லை. சாயந்தரம் வர வேண்டிய மாடு வந்து தாகத்தின் காரணமா மதியமே வந்துடுது அப்படின்னு சொன்னார். சர்வ சர்வசாதாரணமா ஒரு நபர் வந்து அற்புதமா ஒரு சூப்பரா ஒரு கிளாஸ் எடுத்தாரு. ஞான உறுதிக்கு முன்னாலே அவரே ஒரு உறுதி செய்துட்டாரு இயற்கை எப்படி இருக்குது அப்படின்னு. இப்ப சொல்லால் மட்டும் நம்பாதே அப்படின்னா அவர் வந்து சொல்லலாம் இல்ல, அப்படி இயற்கையோடு இயற்கையா இருக்கிறாருங்க. இதை விட வேற என்ன வேணும் அவருக்கு? ஏதோ ஒரு முற்காலத்துல நல்லா தவம் பண்ணியிருப்பார் என்னமோ தெரியல, அங்க பிறந்து நிஜமா நம்பவே முடியலைங்க. 75 வயதுங்கிறது நம்பவே முடியலைங்க. 56 வயது தான் இருக்குது. ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் கட்டியிருந்தாரு. பார்த்தா கட்டு மெஸ்ஸான உடம்பு இருந்தார். எப்படி பாருங்க. அப்ப இந்த இயற்கையை புரிந்து கொண்டாலே போதுமானது. வேற என்னதான் வேணும் மக்களுக்கு? ம்? இதுதான் மகரிஷி அவங்க வந்து அத்துணை பேருமே பிரம்ம ஞானி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இயற்கையை வந்து புரிந்து கொண்டால் போதுமானது. எப்படி அந்த சுத்தவெளி அசைந்து விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி நிலமாகி ஓரறிவு தாவரத்து முதல் ஆறாவது அறிவு பெற்ற மனிதனா இதுவரை வந்திருக்குன்னா இதுக்கு எத்தனை காலம் ஆகியிருக்கு, அது எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றது, எப்படி துல்லியமாக நடத்தி கொண்டிருக்கின்றது, இந்த மாதிரி மாற்றம் இருக்குன்னு இதை வந்து புரிந்துகிட்டாலே போதுமானதாச்சே. அப்ப இது மாதிரி படிக்க கூட தேவையில்லை. அப்ப அந்த கிராமத்துல இருக்காளுக்கு இது எப்படி தெரிஞ்சுது? அவர் ஏதாவது படித்து இருக்கிறாரா? படிக்கவே இல்லை. இயற்கையாவே இருக்கு. ஏன்னா இயற்கையாவே அதுதான். நம்முடைய இயல்பே அந்த மாதிரி ஒரு ஒரு ஞான நிலையில் தான் இயல்பாகவே நாம இருக்கின்றோம். அதை புரிந்து கொள்ளவில்லை. எப்போது புரிந்து கொள்கின்றோமோ அடுத்த முன்னாடியே நம்ம அதை உணரலாம். என்னமா இருக்கிறோமா அப்படிங்கிறத உணர்ந்து விடலாம். எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க, நீயே மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, நீதான் கடவுள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அத்தனை மகான்களுமே அதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அப்புறம் ஏன் என்ன சரியா புரிய மாட்டேங்குது? இப்ப சரியா புரியலைன்னா ஒண்ணு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. ஒரு ஊர்ல ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார். அந்த ஊர்ல ஒரு கோயிலுக்கு போறப்போ ஒரு அசரீரி கேட்டது. இந்த கிராமத்துல இருக்கிற ரொம்ப வந்து பெரிய ஒரு ஞானி அப்படின்னு அசரீரி கேட்டது. ஏன்னா அங்க வந்து சர்வசாதாரணமா இருக்கிறாரு. அதனால யாருக்கும் தெரியல. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை நாமே தாழ்வாக நினைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. என்ன தாழ்வாக நினைத்துக் கொள்வது அப்படின்னா, அதாவது ஞானி எல்லாம் வந்து வேற எங்கேயோ இருப்பாங்க, நம்ம கூடலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மள தாழ்வா நினைத்துக்கிறது. நம்ம கூடயே இருப்பாங்க, நமக்கே தெரியாது. அவங்க வேற எங்கேயோ இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறது. பாருங்க, இதுதான் நம்மை தாழ்வாக நினைத்துக் கொள்வது. அந்த ஊர்ல கேட்டு ஓஹோ இவர் ஞானி அப்படின்னு அதுக்கப்புறம் போய் மதிப்பு வந்து கொடுக்குறாங்க. அவரை போய் பார்க்குறாங்க, வணங்குறாங்க. அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நானா ஞானி கிடையாதுங்க, நானா சாதாரணமா ஆள் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப கோயிலில் போய் அசரீரிகிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க நீங்க ஞானிங்கிறீங்க, அவர் வந்து அதெல்லாம் கிடையாது, நான் தான் சாதாரண மனிதன் சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அசரீரி திரும்ப சொல்லுது, அவர் அது மாதிரி சொல்றாருல, அதுக்காக தாங்க அவருக்கு ஞானியே அதனால தாங்க அவர் ஞானியா இருக்காருன்னு அப்ப திரும்ப அசரீரி சொன்னிச்சான். அந்த மாதிரி அந்த எப்படி இயற்கை இருப்பது தடையாமல் செய்து கொண்டிருக்கின்றதோ
அதே போலதான் அந்த நிலையை அறிந்தவர்கள், அதாவது அதை புரிந்துகிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அதுக்கு முதலாவது கட்டம் என்னவென்றால், முதலாவதாக நம்முடைய அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கணுங்க. அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கிறது அப்படின்னா ஒரு இது இருக்குங்க. எதுங்க? அதாவது அந்த நிலைக்கு போயிட்டு அறிவுடைய முழுமையை எந்த நாள்ல எந்த நேரத்துல அறிவினுடைய முழுமை அடைந்தார்களோ அவர்கள் சொல்றாங்க, இந்த நாள்ல இந்த நேரத்துல நான் அறிவியலை முழுமை பெற்றேன். இது ஒரு ரகம். இன்னொன்னுங்க, இன்னொன்னு என்னன்னா, நம்முடைய அறிவுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, மீறி நடந்துகிட்டே இருக்கு. அதை முழுமையாக தெரிந்து கொள்வது என்பது முடியாத விஷயம் அப்படின்னு நம்முடைய அறிவினுடைய இயலாமைய நாம மனப்பூர்வமா, இது சொன்னதுக்காக ஒத்துக்காம மனப்பூர்வமாக அப்படியே ஒத்துக்கொண்டோம் என்றால் அதுதான் ஒரு ஞான நிலைன்னு சொல்லுவோம். ஏன்னா முடியாதுங்க. பாருங்க, இதுவரை உலகத்துல எத்தனை மகான்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அவங்க அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த மக்களுக்கு ஏற்றாற் போல இயற்கை அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றது. அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில அந்த நபர்களுக்கு அது கொடுத்துருக்கு. அவ்வளவுதான், போயிட்டாங்க. அடுத்தது இந்த இயற்கை மட்டும் எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கும். யாருக்காவது ஒருத்தருக்காவது காத்திருக்காது. யார் இது மாதிரி உலகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இருக்கின்றார்களோ அவர்களை பயன்படுத்தி ஏதானும் செய்து கொண்டே இருக்குங்க, பல்வேறு விதமாக. ஏன்னா எக்கச்சக்கமான மக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. அப்ப எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்காத காரணத்தினால அவங்களுக்கு அறிவுக்கு புரியுற மாதிரி எக்கச்சக்கமான ஞானிகளை உருவாக்கி இருக்கு. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சூழ்நிலையில அந்தந்த மக்களுக்கு ஏத்தாற் போல இயற்கை அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றோம். உலகம் முழுதும் பாருங்க, எத்தனை ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. நமக்கு தெரிந்த மொழியில் நமக்கு தெரியாத மொழியில் அப்படின்னு உலகம் முழுவதும் எத்தனையோ விதமான ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. அவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால நமக்கு தெரிந்தது தெரிந்து விட்டது அப்படின்னு இருக்கு. தெரிந்தா கூட பரவாயில்ல, நமக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு இல்லாம அந்த அறிவினுடைய இயலாமை ஒத்துக்கிறது. அப்ப அறிவினுடைய இயலாமை ஒத்துக்கிறது அப்படின்னா சொல்லால் மட்டும் நம்பாம சுயமா தெளிவா சிந்தித்தாதான் இந்த அறிவினுடைய இயலாமையை புரிஞ்சுக்க முடியும். நல்ல சிந்தனை செய்து பார்த்தோம்னா அப்ப எந்த இடத்துலையுமே தேக்கமே இல்லாம சுயமாக அது நம்பக்கூடாது. நம்பக்கூடாதுன்னா கரெக்டா சொல்லி வச்சிருக்காங்க, அது தவறு கிடையாது. ஆனால் அதை சொல்லி வைத்தது நமதாக வேண்டும் என்றால் நாம சுயமாக சிந்தித்து எப்படி இருக்குன்னு நேருக்கு நேர் நாம அதை உணரும் போது அது நமதாக மாறுகின்றது. அப்ப அந்த முறையில முதலாவதாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது அறிவினுடைய இயலாமையை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்துல இப்ப மகான் ஒண்ணு சொன்னாருன்னா அந்த அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. அப்ப 500 பேர் இருக்கக்கூடிய மனநிலையில இயற்கை அந்த ஞானிய பயன்படுத்தி இயற்கை அப்படியே கொட்டுது. இப்ப அவருக்கு அது தெரியாதுங்க, அவருக்கே கூட தெரியாது. ஆனா மக்களுக்காக, ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு கருவின்னு வைத்துக்கலாம். ஏன்னா நேரடியாக அது வர முடியாது, விளக்கம் கொடுக்க முடியாது. அப்ப அந்த ஞானியை பயன்படுத்தி அந்த 500 நபர்களுக்கு இயற்கை அந்த நேரத்துல அப்படியே கொட்டுதுங்க. அவங்களுக்கு ஏத்த அந்த நேரத்துல என்னவோ அது அதை கொட்டுது. அது ஒரு கருத்து. அதை இப்போது எடுத்து வைத்து கொண்டு இப்ப சில இது நம்ம சொன்னோம்னா பல இடத்துல பல இது சொல்றது, சில இடத்துல முரண்பாடு வருவதுக்கு என்ன காரணம் அதுதான். அது முரண்பாடு கிடையாது, அந்த நேரத்துல அந்த அவங்களுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால அந்த அறிவினுடைய இயலாமையை நாம் புரிந்து கொண்டோம் என்ற, ஏன்னா அது செய்யக்கூடியதை
நம்ம வந்து ஒரு நம்முடைய கொஞ்சம் தான், கொஞ்சமா இருக்கக்கூடிய நம்ம கிட்ட ரெண்டே ரெண்டு தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாதுங்க. வேற எதுவுமே நமக்கு தெரியாது. ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. ஒண்ணு மனம் இருக்குது, அறிவு இருக்குது. இந்த ரெண்டை வைத்துட்டு என்ன பண்ண முடியும்? அதுதான் பண்ண முடியும். ஆனா நல்லா தெளிவா இருக்குது. இந்த தெளிவாக தெரிகிறது இந்த மனதையும் அறிவையும் அப்பாற்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு வந்து தெளிவா தெரியுதுங்க. அதை மட்டும் வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நிலையில வந்து போய் பார்த்தா எக்கச்சக்கமா நம்முடைய அறிவிலே பிளாஷ் அடிக்கும். ஆனால் சிறிது கொஞ்சம் தெரிந்து கொண்டு இது நமக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு வந்து உணரும் போது ஃபர்தரா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்? ஏன்னா அவ்வளவு சொல்லி வச்சிருக்கிறாங்க. கட்டுறது கைமண் அளவுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லாம் அறிஞ்சிட்டு அவ்வளவுதான். அங்க ஒண்ணு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, பேசவே மாட்டாங்க. ஏன்னா பேசிலாம் புரிய வைக்க முடியாதுங்க. அந்த மாதிரி அது இருக்கு. அதனால அதை உணர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கலாம். அதுல ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்ததுல யாரா இருந்தாலும் சரி, கற்றார் கல்லார் அனைவருக்கும் இன்ப துன்பமா இருக்கிறது அதுதான். செயல் விளைவு தத்துவமா இருக்கிறது அதுவே. சாரி. படிச்சவங்க படிக்காதவங்க, சின்னவங்க பெரியவங்க, சாதாரண மனிதன் ஞானி, அந்த இடத்துல அதெல்லாம் பாகுபாடே கிடையாது. அனைவருக்குமே பொருத்தமானது அந்த செயல் விளைவு தத்துவம். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கின்றதுல இந்த செயல் விளைவு தத்துவத்தை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டாலே வந்து போதுமானது. வேற ஒண்ணுமே தேவையில்லைங்க. அப்ப யாருகிட்ட இருந்து எதையுமே எப்போதும் எதிர்பார்க்காம நமக்கு ஏதாவது ஒன்று வேண்டும் என்றால் அது நமக்கு வேணுமா? நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான செயலை தான் செய்யணும் அப்படியே தவிர கற்பனையான எதிர்பார்ப்போ வேற எதுவுமே இருக்கக்கூடாது. வேணும்னா அதுக்கு உண்டான செயலை வந்து செய்யணும். அந்த செயலை வந்து கூட எதிர்பார்க்காம செய்து விட்டோம் என்றால் அந்த உண்டான செயலுக்கு விளைவு யாராலும் தடுக்க முடியாது. நம்ம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காத உண்டான செயல் வந்து அதுக்கு ஒரு விளைவு ஏற்படும். அந்த விளைவை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அது சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே செயல் விளைவு தத்துவம் ஒன்றுதான். அந்த செயல் விளைவு தத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியவில்லை என்றாலும் சரி, எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் சரி, அறியாமையில் இருந்தாலும் சரி, இதெல்லாம் முன்னாலே எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த இயற்கை நிச்சயமாக அதனுடைய செயல் விளைவு தத்துவத்தை கண்டிப்பா அது கொடுத்து கொண்டே இருக்குது. ஏனென்றால் அந்த இறைநிலை வந்து தனியா ஒருத்தர் கொடுக்கறதுல 750 பேர் இருக்காங்கன்னா 750 பேருக்கு வந்து அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கொடுக்கறதில்ல, அந்த செயலுக்கு விளைவாக தொக்கி நிற்பதே அந்த இறைநிலை தான். அப்ப நீங்க செய்துட்டீங்கன்னாவே அங்க தொக்கி நிற்பது அதுவே தான். இதை மட்டும் நாம வந்து புரிஞ்சுக்கணும். எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. முதலாவது நாம புரிஞ்சுக்கணும். நாம புரிந்து கொண்டு நம்மளால முடிந்தவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு நாம வந்து முயற்சி செய்யணும். அதற்கு மேலாக புரிய வைப்பதை விட நாம வந்து வாழ்ந்து காண்பித்தோம் என்றால் அது மிக அற்புதமாக இருக்கும். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷிகள் ஒரே ஒரு நபர் தான் வாழ்ந்து காண்பித்தார். இப்ப உலகம் முழுவதும் கோடானு கோடி பேர் வந்து அற்புதமா தன்னுடைய மன அமைதியும் குடும்ப அமைதியும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக. அதனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம், ட்ரை பண்ணலாம். ரொம்ப தீவிரமான வந்து டென்ஷன் ஆகிய தேவையில்லை. இல்லை இப்படி இருக்கிறாங்களா அதெல்லாம் தேவையில்லை. அந்த உணர்வு கூட தேவையில்லை. அப்படியே இயல்பாக நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கலாம், வாழ்ந்து காண்பித்து கொண்டே இருக்கலாம். அதன் காரணமாக மாற்றம் நடக்கும். எப்படி அந்த ஒரு தனிநபர் ஒழுங்குபடுத்தி கொண்ட காரணத்தினால இயற்கை உதவி செய்கின்றதோ அதே போல ஒருவருடைய அந்த உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த ஒரு அமைதி, நீடித்த அமைதி, நிலைத்த அமைதி,
அதை முக்தி பெற்ற அமைதி, விடுதலை பெற்ற அமைதி, விடுதலை பெற்ற மனம், முக்தி பெற்ற மனம் எந்த நிலையில இருக்கும் அப்படின்னா, அங்க ஏற்பட்ட அந்த அலையும் அந்த வார்த்தையில விவரிக்க முடியாத அமைதியும் உலகம் முழுதும் விரிந்து சென்று அத்தனை பேருடைய மக்களுடைய உடலிலே, உயிரிலே, மனதிலே கலந்து காலத்தால மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுல தான் அந்த அவரு சொல்லி வச்சிருக்கிறதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டாருன்னா அப்பிலே இல்லை, சொல்லால் மட்டும் நம்ப கூட தேவையில்லை. அவர் சொல்லிட்டாருன்னா அப்பிலே கிடையாது. சரி, வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்பிலே கிடையாது. இருந்தாலும் சுயமா சிந்தித்தோம்னா இன்னும் மென்மேலும் அவர் மேல ஒரு மதிப்பும், ஒரு ஆச்சரியமும், ஒரு வியப்பும் மென்மேலும் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. 1986 ஆகஸ்ட் 19ஆம் தேதி நான் தியானம் கற்றுக்கொண்டேன். அப்போது அவர் மேல ஏற்பட்ட வியப்பு, இத்தனை வருடத்துக்கு பிறகு நாளுக்கு நாள் அவர் மேல வியப்பு எனக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. விரிஞ்சுக்கிட்டே இருக்குது, பெருகி கொண்டே இருக்குது. அந்த மாதிரி அவரு என்னவென்று சொல்றது, அதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க. அந்த சொன்ன செயல் விளைவித்தத்துவம் ஒன்று. இன்னொன்னு, அந்த தனி மனிதன் அமைதி சொல்றாங்க, இதெல்லாம் சர்வசாதாரணம். நம்ம பேசிட்டு இருப்போம். செயல்வழி தத்துவம், தனி மனிதன் அமைதி, குடும்ப அமைதி, ஊரமதி, உலகம் பிரியணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் மன வாழ்க்கை மன்றத்தையே நான் துவங்கினேன். எப்படி வரணும்னா, எப்படி இருக்கணும், எப்படி அமைத்தேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி பெறணும், எத்தனை தனி மனிதர்கள் அமைதி பெறணும் அப்படிங்கிற முறையில் வைத்தேன். அப்படின்னா அவர் தன்னுடைய 96வது வயதில் அவர் நேருக்கு நேர் என்ன அவருக்கு உதயமானதோ, என்ன நோக்கத்துல அந்த கூடுவாஞ்சேரியில உலக சமுதாய சேவாசங்கிற பேர்ல துவங்கினாரோ, அதை கிட்டத்தட்ட முக்கால்வாசி நேருக்கு நேர் பார்த்துட்டாரு. நேருக்கு நேரு பார்த்துட்டாரு. அப்ப அந்த ஏதோ நம்ம சர்வசாதாரணமா பேச்சுவாக்கில் சொல்லுவோம். அது சர்வசாதாரணமானது கிடையாதுங்க. நல்லா நல்லா நுணுகி பார்த்தா அந்த தனி மனிதன் அமைதி அப்படிங்கிறது, அந்த தனி மனிதன் ஒருவன் மனப்போராட்டம் எதுவும் இல்லாம அந்த அமைதியை உணர்ந்து விட்டார் என்றால், அதன் மூலமாக ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. தானாகவே எத்தனையோ பேருக்கு மாற்றத்தை கொடுக்க முடியுங்க. அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கா நம்பினாரு அந்த தனி மனிதன் உண்மையே. உலகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன மாதிரி வேணா இருக்கலாம், என்ன மாதிரி வேணா நடக்கலாம். அவங்க மனது மட்டும் எல்லாமே பார்த்து ரசித்து கொண்டு அமைதியிலே திளைத்திருக்கும். இந்த நபர்கள் பெருகணும். அதுதான் நம்முடைய நோக்கம். அது பெருகணும். அப்ப முதலாவதாக நாம அதை உணரணும், புரிந்து கொள்ளணும். சொல்லால் மட்டும் நாம சுயமா சிந்தித்து தெளிந்து அதை உணர்ந்துட்டா போதும். அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சுது. அது பார்த்துக்கும். ஏன்னா நம்முடைய மனம் வரக்கூடிய அந்த விரிவலை அது போகும் பாருங்க. அது எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக அது மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? முதலாவதாக ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கை விளக்கத்தை படிக்கணும். இதுல எல்லாருமே கலந்துருப்பாங்க. எல்லா பெரிய ஆளும் இருப்பாங்க, சாதாரணமா இருக்கிறவங்க, தியானம் கத்துக்கிட்டவங்க, இது மாதிரி இருப்பாங்க. அதனால நம்ம அந்த சபையை நம்ம பேசுங்கிறது இல்லை. நான் சொல்லக்கூடியது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் நான் பேசுகின்றேன். மற்றவங்க உங்களுக்கு அத்தனையும் தெரியும், நீங்க கேட்டுக்கலாம். இன்னொரு முறை கேட்டுக்கல, தவறு கிடையாது. அவருடைய வாழ்க்கை விளக்கத்தை படிக்கணும், அவருடைய புத்தகங்களை அத்தனையும் படிக்கணும், நிதானமா படிக்கணும், அதை புரிந்து கொண்டு படிக்கணும். முடிஞ்சிச்சு, எல்லாமே தெரிந்து விட்டது. தியானம் கத்துக்கிறோம், தற்சோதனை செய்கிறோம், பிரம்ம ஞானத்தை தெரிந்து விட்டோம். இப்ப எல்லாமே முடிந்து விட்டது, எல்லாம் முடிச்சாச்சு. அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றது,
எந்த மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளை கொஞ்சம் சீர்தூக்கி வந்து பார்க்கணும். சீர்தூக்கி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிலையை அடையணும். அது நான் வந்து திரும்ப திரும்ப சொல்வது ஒரு 36 மாதங்கள் என்று சொல்லுவேன். எது தியானம் கற்றுக்கிட்ட நாள்ல இருந்து நீங்க வந்து நேரம் கிடைக்கிறப்ப செஞ்சாலும் சரி, விட்டு விட்டு செஞ்சாலும் சரி, அந்த 3 வருடத்தோடு முடிந்தது. நீங்க எப்படி நேரத்தை கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த புத்தகத்தால படித்து முடித்து ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா அதை வந்து ரொம்ப அதுக்காக எல்லாமே வந்து எல்லாவற்றையும் அப்படியே ஐயம் திரிபுரம் அப்படியே தெளிவா படிக்கணுங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு தெரிந்தால் போதுமானது. அதே போல ஆழ்ந்த ரொம்ப தவம் பண்ணணும்னு வந்து கிடையாது. ஓரளவுக்கு இருந்தால் போதுமானது. ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அக்கறையும் வேணும். ஒரு அக்கறையும் ஒரு ஆர்வமும் இருக்கணும். இந்த ரெண்டு மட்டும் இருக்கணும். இல்லைன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இயல்பு இருக்கு. அந்த இயல்பை பொறுத்து இருக்கின்றது. இல்லைன்னா வந்து அந்த இது வராதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கலாம். அப்ப அந்த அக்கறை வந்து அக்கறையும் ஆர்வமும் வந்து வேணுங்க. அதை எப்படி உண்டு பண்ணிக்கிறது? உண்டு பண்ணிக்கிறதுனா நம்ம வந்து நினைக்கிறோம். முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கு வந்து எனர்ஜி மனத்தாங்க கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்ப இது மாதிரிலாம் மகான் சொல்லியிருக்கிறாங்களே, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா இருந்தா வந்து எப்படி இருக்கும்? வேற வந்து இருக்கிறத விட இந்த மாதிரி நிலைந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு ஒரு அக்கறை ஆர்வம் இருந்ததுன்னா அவங்க அடுத்த நிலைக்கு வந்து போயிடலாம். சரி, இதோட அந்த 36 மந்த்ஸ்க்குள்ளார அந்த ஆன்மீகத்தையே க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான், அதை முடிச்சிடணும். அந்த அளவுக்கு முடிச்சிட்டு அந்த செயல் விளைவு தத்துவத்துல செயல் வீரர்களாக மாறணும் அப்படின்னா நமக்கு வெளியிலே செய்வதற்கு எக்கச்சக்கமான வேலைகள் ரொம்ப கிடக்குது. அதை வந்து செய்யணும். அதான் முக்கியமான. எந்த மாதிரி நபர்கள், எத்துணை நபர்கள் அந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு செயல் வீரர்களாக மாறுகின்றார்களோ, கர்ம வீரர்களாக கர்ம யோகிகளாக மாறுகின்றார்களோ அதை பொறுத்து தான் இருக்கின்றது உலகத்துல ஏற்படக்கூடிய மாற்றம். அதனால இங்கே வந்து போராடி கொண்டே இருக்கக்கூடாது. அப்ப தியானம்லாம் பண்ணணும்னா ஒரு ஜாலியா தியானம் பண்ணணும். அது வந்து ஒரு வேலையாக ரொம்ப கஷ்டமானதாக அதை நம்ம வந்து நாமளே கஷ்டப்படுத்திடக்கூடாது. ரொம்ப ஜாலியா தியானம் பண்ணுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி தியானம் பண்ணணும். தியானம் பண்ண நினைச்சாவே அப்படியே ஒரு சந்தோஷம் வரணும். அது வந்து சரியா வரல அப்படின்னு போட்டு குழப்பிக்க கூடாது. அதனோடையே நான் வந்து போகும்போது குறிப்பிட்டதுல வந்து தானாகவே அமைந்து விடும். இயல்பாக வந்து மாறிவிடும். அங்க போராட்டம் ஏற்படும் போது தான் அங்க வந்து சிக்கலே ஏற்படுகின்றது. அப்ப ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இயற்கையினுடைய அதை எதிர்த்து போராட முடியாது அப்படிங்கிறடைய அறிவினுடைய இயலாமையை தெரிந்து கொள்ளணும். இன்னொன்று, சரி, வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பேசிய கேசட் ரொம்ப அதிகமா வந்து கேட்கணும். இது வந்து இது எல்லாமே ஆரம்ப காலகட்டம் வந்தாங்க. அந்த 36 மந்த் முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே முடிஞ்சுது. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா மகரிஷியுடைய லெக்சர்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பல்வேறு அமைப்புல வந்து பல்வேறு விதமாக அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து கேட்கும்போது ரொம்ப அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு தெளிவா வந்திருக்குது. அந்த உலக அமைதிக்காக எந்த மாதிரி இயங்கி இருக்கிறாங்க, மக்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறதுல ஒரு தெளிந்த நீரோட மாதிரி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தெளிவா வந்து புரியுது. அப்ப அது எல்லாமே வந்து கேட்கணும். இதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியட் தான். அத்தனையும் கேட்கணும்னா முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதற்கு மாறாக அவரோட உயிர் கலப்பு இருந்தா, இந்த புரிதல் இருந்தா ஒரே ஒரு செகண்ட்ல வந்து முடிஞ்சிடும். அதனுடைய உயிர் கலப்பும் ஒரு மௌனமும் ஒரு ஒரு அந்த தன்மையில இருக்கும்போது ஆஹ், ஒரு பளிச்சென்று விளக்கம். நீங்க எந்த யூனிவர்சிட்டியிலும் போய் படிக்க தேவையில்லை. அந்த சாதாரணமா அந்த
மலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் மாதிரி அடுத்த செகண்டே எல்லாமே முடிஞ்சிருக்கு. அப்ப இயற்கையை எதிர்த்து போராட முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எப்படி பாருங்க, அந்த இயற்கை நாம பிறக்கிறதுக்கு முன்பாக கோடானு கோடி வருஷம் இருந்தது. நாம மறைந்ததுக்கு பிறகும் கோடானு கோடி வருஷம் இருக்க போகுது. ஆனா தான் இயங்காமல் அது அத்துணையை இயக்கி கொண்டிருக்கின்றது. அப்ப சுத்தவெளி அசைந்து விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி நிலமாகி ஓர் அறிவு தாவரம் முதல் 6வது அறிவு பெற்ற மனிதனாக வந்து இதுல இன்னும் இயக்கம் தொடர்ந்து அது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது, நடத்தி கொண்டே இருக்கின்றது, மாறிக்கொண்டே இருக்கின்றது. 6 மணிக்கு தவம் ஆரம்பித்தோன்னா இப்போ வந்து 7:30 ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 1.5 மணி நேரம் வயசாயிடுச்சு. 6 மணிக்கு இருந்த இது இப்போ பிரபஞ்சம், இந்த உலகம் எதுவுமே இப்போ அது மாதிரி கிடையாதுங்க. அதுக்குள்ள அவ்வளவுங்க தொடர்ந்து போயிட்டே இருக்குதுங்க, நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. எங்கேயுமே தேக்கமே வந்து கிடையாதுங்க. ஆனால் இந்த மனித மனம் படைத்த மனிதன் தான் மனதின் மூலமாக தேக்கம் அடைந்து விடுகின்றான். இப்போ நீங்க எல்லாமே கேட்டுங்க, மகரிஷி சம்பந்தப்பட்ட புத்தகம் இதுவரை என்னென்ன பேசிட்டு இருக்காங்களோ, எவ்வளோ பேசுறாங்க, இப்பவும் எக்கச்சக்கமா பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே கேட்டுக்குங்க. ஒன்று மட்டும் அடிஷனலா இதை மட்டும் ஒன்று வந்து சேர்த்து கொள்ளுங்கள் என்று உங்களை நான் வந்து ஒரு என்ன மாதிரி சொல்றது, அந்த மகரிஷி அவங்க என்ன மாதிரி ஏக்கத்தோடு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஏக்கத்தோடு தான் சொல்றேன். எப்படி ஒரு அத்துணை பேருமே அவ்வளவு பேருமே அறிவிலே முழுமை பெற வேண்டும் என்ற ஒரு ஒரு ஏக்கத்தோடு இருந்தாரோ அதே ஏக்க உணர்வோடு நான் வந்து சொல்றேங்க. எப்படி இது மாறிக்கொண்டே இருக்கின்றது, அதே போல நாம் தேக்கம் அடைந்து விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அந்த தத்துவத்தோடு அடிஷனலா கொஞ்சம் நான் வந்து சேர்த்துக்க சொல்லக்கூடியது. இப்ப நான் வந்து என்ன நிலையில இருக்கிறேன் என்றால், ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்களோட இருக்கிறவங்க, அவர்கிட்ட தியானம் கத்துக்கிட்டவங்க, அவரோட உயிர்கலப்பு பெற்றவங்க, உயிர்கலப்பு பெற்றவங்களோ உயிர்கலப்பு பெறாதவங்களோ எப்ப தியானம் கத்துக்கிட்டாங்களோ அவங்கள உயிர்கலப்பு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அத்துணை பேருமே அந்த தேக்கம் இல்லாம அந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும். அப்ப நான் உணர்ந்ததை, நான் அனுபவித்ததை அதை வந்து சொல்றேன். நீங்க எடுத்துக்கிறவங்க எடுத்துக்குங்க, இல்லைன்னா மகரிஷி இதை தீவிரமா செய்யுங்க, போராடுங்க, சின்சியரா பண்ணுங்க. அந்த செயல் விளைவு தத்துவம் காரணமாக அடுத்த கட்டமாக அங்க போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே எங்கேயுமே தேங்கி இருக்கக்கூடாது. அதாவது இன்பத்திலையும் துன்பத்திலையும் நாம் லயமாகி தேங்கி இருக்கக்கூடாது, தேக்கம் ஏற்படக்கூடாது. இதை மட்டும்தான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். அதற்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதனோட அடிஷனலா ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய கருத்தை நாம வந்து பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்துறது அப்படின்னா, இந்த கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும். அதில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொட்டை மட்டும் விடுவோம். ஒரு சொல்யூஷன்ல ஒரு சொட்டை விட்டா அப்படியே கலர் மாறும். எந்த சொட்டு விட்டா என்ன மாதிரி கலர் வரும்னு கூட தெரியுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையில, தெளிவான நிலையில, ஏக்க நிலையில அந்த ஞான ஏக்கத்தோடு இருக்கிறவங்க ஒரே ஒரு துளி மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சே போயிருதுங்க. ஒவ்வொரு ஞான முகாமிலையும் நான் பார்க்கின்றேன், கிட்டத்தட்ட 80% மக்கள் மனவளக்கலை மன்ற அன்பர்கள் வருகிறார்கள், புரிந்து கொள்கின்றார்கள். என்னவென்றால் நாம் இன்பத்திலையும் துன்பத்திலையும் தேங்கி விடக்கூடாது. இன்பத்திலையும் துன்பத்திலையும் தேங்கி விட்டுட்டு இது தேங்கி விடக்கூடாது என்று விடுபடணும் அப்படின்னு முயற்சி செய்யும் போது அதற்கு எந்த விதமாலாம் முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சியே நம்மை அங்கே தேங்க வைத்து விடுகின்றது.
அது மனோலயம்னு ஒன்று இருக்கு, மனோலய நாசம்னு ஒன்று இருக்கு. ஆன்மீக புத்தகங்கள்ல அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. மனோலயம் என்றால், இப்ப நான் ஒரு கருத்தை நான் பேசுனா நான் லயமா இருந்தால் தான் பேச முடியும். நீங்க கேட்குறீங்க அப்படின்னா மனோலயம் இருந்தால் தான் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது. அப்படி பார்த்தோம்னா காலையிலேருந்து இரவு வரை நாம் செய்யக்கூடிய அத்துணையுமே மனோலயத்தின் காரணமாக தான். தியானம் செய்கிறது மனோலயம் தான், தூங்குறது கூட மனோலயம் தான். நீங்க வந்து ஒரு ஒரு சமாதி நிலைக்கு போயிட்டீங்கன்னா கூட, ஒண்ணுமே இல்லாத நிலைக்கு போயிட்டா கூட அது கூட மனோலயம் தான். அத்துணையும் மனோலயம் தான். எதை பார்த்தாலும் கேட்டாலும் சரி, செயல் செய்தாலும் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த லயத்தோடு செய்கிற காரணத்தினால அது அத்துணையும் மனோலயம் தான். எல்லாமே மனோலயம்லாம் செய்ய முடியாது. ஆனால் இந்த மனோலயத்தின் காரணமாக அங்கேயே தேங்கி விடக்கூடாது. என்ன தேங்கி விடக்கூடாதுன்னா, ஒரு துன்பம் இருக்குது, இந்த துன்பத்தை போக்கிவிட வேண்டும். இந்த துன்பம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை காரணமா மன துன்பம் ஏற்பட்டது, துயரம் ஏற்பட்டது, வலி ஏற்பட்டது, வேதனை ஏற்பட்டது, இதை என்னால் தாங்கிக்க முடியல, இதிலிருந்து சீக்கிரமா விடுபட வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சி செய்தோம் என்றால், அந்த வலிக்கு, வேதனைக்கு, கவலைக்கு, துயரத்துக்கு, வேதனைக்கு நாம வந்து உயிர் கொடுத்த மாதிரி அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயத்தை தான் நான் வந்து சொல்ல வரேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மனோலயத்தின் காரணமாக தொடர்ந்து போயிட்டு இருக்குதுல்ல, அந்த லயத்தின் காரணமாக அந்த இடத்திலே தேங்கி விடுகின்றது. அப்ப என்ன ஆகுது, இந்த துன்பத்தை போக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறோம், முடியல. அதே போல ஒரு இன்பம் ஏற்படும் போது, ஆகா இந்த இன்பம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த இன்பம் நீட்டித்து இருந்தா இன்னும் ரொம்ப சுகமா இருக்குமே, மனதுக்கு சுகமா இருக்குமே அப்படின்னு அந்த இன்பத்தை நீட்டிக்க முயற்சி செய்யும் போது என்ன ஆகுதுங்க, அங்கேயும் தேக்கம் வந்துடுது. இந்த ரெண்டு இந்த ரெண்டு விதமாக, அது மட்டும் இல்லை, எதுவா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால், தேக்கம் ஏற்படுச்சதுன்னா அதுதான் துன்பத்தை கொடுக்குது. அந்த தேக்கம் இல்லாம அப்படியே விட்டு விட்டோம் என்றால் உடனடியாக அந்த உணர்வுகள் மாறிவிடும். அந்த துன்ப உணர்வு கூட மாறிவிடும். ஒருவர் மீளா துயரத்திலே இருக்கும்போது இதை புரிந்து கொண்டு தன்னிடம் ஏற்படக்கூடிய துன்ப உணர்வை நகர்ந்து செல்வதற்கு அனுமதித்தார் என்றால், அடுத்த கணமே அனுமதித்தார் என்றால், புரிந்து கொண்டார் என்றால், அடுத்த கணமே அந்த துன்ப உணர்விலிருந்து விடுபட்டு விடலாம். ஆனால் அந்த துன்பத்திலிருந்து விடுபடணுங்கிற உணர்வோடு முயற்சி செய்தோம்னா விடுபட முடியாது. இதை புரிந்து கொண்டு, அதாவது அந்த இதை விட்டுட்டோம்னா நாம வந்து துன்பம் இல்லாம இருக்கலாங்கிற ஆசையோடு முயற்சி பண்ணா கூட அங்க ஒரு முயற்சி வந்துடுதுங்க. ஆக மனதை பொறுத்தவரை எந்த முயற்சியுமே செய்ய தேவையில்லை. அந்த இடத்துல சீரமைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அந்த பொறுப்பை நாம எடுத்துக்கிட்டாதான் பிரச்சனையே வருது. அந்த பிரச்சனைய எடுத்துக்காம விட்டுட்டோம்னா, அதாவது புறத்துல வந்து எல்லாமே வந்து கடவுள் தான் செய்யறாரு, இறைவன் தான் செய்யறாரு, இதை நம்ம செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு விட்டு விடக்கூடாது. செயல் விளை தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் அந்த புறத்துல நம்ம வந்து செயலை கண்டிப்பா செய்யணும், திறமையை அதிகப்படுத்திக்கணும், ஆற்றலை அதிகப்படுத்திக்கணும். இந்த செயலுக்கு யாரு வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்கள பயன்படுத்தி அதுல வெற்றிகரமா செய்து முடித்து மேலும் மேலும் அதுல வந்து வெற்றி மேல் வெற்றி போட்டுக்கிட்டே போகணும். எதுல? புறத்துக்காக. ஆனால் அகத்தை பொறுத்தவரை நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இப்ப கார்ல போயிட்டு இருக்கிறோம், நடு ரோட்ல இரவு நேரம் பெண்கள் வேற அழைச்சிட்டு போறோம், நடு ரோட்டில் ஏதோ கார் ரிப்பேர் ஆச்சு, இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு தெரியாது. பக்கத்தில் வந்து நெட்டில் போய் தேடி பக்கத்தில் யார் மெக்கானிக் யாருன்னு பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி சரி பண்ணி போகணும். அப்போ புறத்தில் இருக்கிற ஏற்படுற பிரச்சனை நம்ம ஒரு ஆள் தீர்க்க முடியாது, மற்றவங்களுடைய உதவி தேவைப்படுகின்றது. ஆனால் நன்றாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டாம், அக பிரச்சனையை பொறுத்தவரை யாருடைய உதவி தேவையே கிடையாது. யாருடைய உதவியும் தேவையே கிடையாது. நாமே அதை சரி செய்து விட முடியும். என்ன காரணம் என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல தேக்கம் அடைய விடாமல் அப்படியே நகர்ந்து செல்வதற்கு அனுமதித்தோம் என்றால், ஒரு ஆறு போட ஓட விட்டோம் என்றால் அது ஓடி போயிடும். இவ்வளவுதான் விஷயமே, அவ்வளவுதாங்க. அது விடணும்.
நாம என்ன பண்றோம், அதை பிடித்து வைக்கிறோம். ஏன்னா காலையிலிருந்து எக்கச்சக்கமான உணர்வுகள் நமக்கு வந்து ஏற்படுகின்றன. எத்தனையோ விதமான எண்ணங்கள் ஏற்படுகின்றன. அதெல்லாம் சாதாரணமா அதை ஒன்றும் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா ஒரு பிரச்சனை என்று வந்து ஒரு துன்பம் என்று ஏற்படும் போது அது என்ன பண்ணு தெரியுங்களா? அது அந்த மனது தன்னை அறியாம ஈர்த்து விடுகின்றது. அப்ப ஈர்த்து நம்ம என்ன பண்றோம், அது போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த போக வேண்டும் நினைப்பதே இயற்கைக்கு விரோதமானதுதான். அப்ப இன்பத்தை நீட்டிக்க வேண்டும், துன்பத்தை போக்க வேண்டும் என்ற நம்ம முயற்சி இன்னும் மேலும் சிக்கலை வந்து ஏற்படுத்திடுது. ஏங்க, ஒரு தீய உணர்வு ஏற்படுது. அந்த தீய உணர்வு அப்படியே ஏற்பட்டா நம்ம வந்து செயல்வழி தத்துவத்துல நம்ம அந்த செயலை செஞ்சிட மாட்டோமா? அதனால விளைவு ஏற்படுமா? ஏற்பட்டுறாதான்னு கேட்கலாம். அந்த தீய உணர்வு ஏற்பட்டால் கூட அந்த தீய உணர்வு வந்துருச்சு, இதற்கு ஆதரித்தோம் என்றால் இது ஒரு நாள் செஞ்சா என்ன அப்படின்னு செய்து பார்க்கணும் அப்படின்னு ஆதரிச்சோம்னா என்ன ஆகும், திரும்ப பதிந்து திரும்ப செயலில் ஈடுபட்டுருவோம். ஆதரிக்கலைன்னா ஆகா இவ்வளவு நாளா தியானம் பண்றோம், எப்படி நமக்கு இந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்னு போராடும் போது இந்த ரெண்டுமே என்ன பண்ணுதுங்க, அந்த தீய உணர்வுக்கு இன்னும் ஒரு உயிர் கொடுத்து அது தங்க வைக்கின்றது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றது? அது தப்பு கிடையாதா? அதாவது அகத்தை பொறுத்தவரை நல்லது கெட்டது கிடையாது, உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது. புறத்துல மட்டும்தான் நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. அகத்தை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. ஆக அங்க செய்யறதுக்கு நம்ம வேலையே எந்த கிடையாது அப்படின்னு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா புரிந்து கொண்டாலே வந்து போதுமானது. ஏங்க, நல்லதை செய்யணும், தீயது செய்யக்கூடாதுங்கிறது நல்ல எண்ணம் தானே. இந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடாதா? கேள்வி கரெக்டு. ஆனா அணுகுமுறையை பொறுத்தவரை அது அத்தூணையுமே நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், நம்முடைய அணுகுமுறையை பொறுத்தவரை என்னவென்றால் அது அத்துணையும் உண்மை நிலையை தடைப்படுத்தக்கூடியது, தாமதப்படுத்தக்கூடியது. நிச்சயமாக அது வராது. தீய உணர்வு ஏற்பட்ட உடனே செயலுக்கு வராது. அதற்கு நாம் அங்கீகாரம் கொடுத்து திரும்ப வந்து செய்தால் மட்டுமே செயலாக மலருமே தவிர இல்லைன்னா வராது. அரை மணி நேரம் அதே என்ன வந்துகிட்டு இருக்கேன், என்னை அறியாமலே வருது, நான் என்ன பண்ணுவேன்? நம்மை அறியாமலே வந்து விட்டது, அறியாமல் தான் வந்து விட்டது என்று புரிந்து கொண்டோம் என்றால் உடனடியாக அது சரியா போயிடும். ஆனால் வந்து விட்டது என்று தெரிந்தும் நாம வாலண்டியரா அதை எடுத்து நாம வந்து அதை திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணி செயலுக்கு கொண்டு வந்தா மாற்றமே தவிர மீதி இல்லைன்னா அது செயலுக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. நிச்சயமா அங்க சிக்கலை ஏற்படுத்தாது. ஏனென்றால் அந்த உணர்வுகள் இயற்கையானது. அந்த இயற்கையை எதிர்த்து போராட முடியாது. அந்த அறிவுடைய இயலாமையை ஒத்துக்கணும். அறிவை பொறுத்தவரை நாம வந்து அதை வெளிப்புறத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அறிவை பயன்படுத்தி எத்தனையோ நாம சாதனைகள் செய்திருக்கலாம், என்னமோ செய்திருக்கலாம். அதெல்லாம் மகிழ்ச்சி தான் ஏற்படும். ஆனால் அந்த அறிவு வைத்துக்கொண்டு அதே போல நான் வந்து இதையும் சரி பண்ணுவேன், அகத்தையும் சரி பண்ணுவேன் முயற்சியில் ஈடுபட்டோம் என்றால், இதுவரை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால் இதுவரை அதை சரி பண்றதுக்கு நம்ம எத்தனையோ முயற்சி எடுத்து விட்டோம். இதுவரை நமக்கு வெற்றியே கிடைத்தது கிடையாது, தோல்விதான் கிடைத்திருக்கின்றது. இருந்தாலும் நம்முடைய அறிவு முட்டாள்தனமாக அதை வந்து சரி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முயற்சியை ஈடுபடுது பார்த்தீங்களா, ஃபுல் சரண்டர் ஆயிடும். எங்க அகத்துல வேற யார்ட்டையும் சரண்டர் ஆகுங்கிறது இல்ல, அந்த அகத்துல இந்த அறிவை கொண்டு மனதை சரி பண்ண இயலாது, மனதை கொண்டு மனதை சரி பண்ண இயலாது. அப்ப அறிவை கொண்டு புறத்துல தான் வேலை பார்க்கணும். இந்த மாதிரி சரண்டர் ஆயிட்டா இப்ப என்ன நடக்கும்? இந்த மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, துன்பங்கள், சிக்கல் இதெல்லாம் வந்து சரி பண்றேன் அப்படின்னு முயற்சி செய்து ராத்திரி நேரம் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என்னென்னமோ செய்து ஜீவகாந்தத்தை இழந்து நம்முடைய அந்த மன பிரச்சனையை சரி பண்றதுக்கே 75% எனர்ஜி வந்து வேஸ்டா போயிருங்க. புறத்துல செயல்பட முடியல. அப்ப அகத்தை பொறுத்தவரை எல்லா பிரச்சனையும் அகப்பிரச்சனை அத்தனையுமே ஒரு பிரச்சனையே கிடையாது. இதை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தெளிவு இப்போது அறிவுக்கு மனம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. செய்யக்கூடிய செயலை மிக செம்மையாக செய்வதற்கு அந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு அதை செம்மையாக செய்வதற்கு இதை புரிந்து கொண்டால் போதுமானது. அப்பன்னா நம்ம சிறப்பா செய்யலாங்க.
இந்த அகத்துல வந்து போராடவே தேவையே கிடையாது. அந்த உணர்வுகள் இயற்கையானவை. அது தாமாக தோன்றி தாமாக மறையக்கூடிய இயல்பானவை அவை. ஆகவே நம்ம சரி செய்ய தேவையில்லை. அந்த சரி செய்கின்ற பொறுப்பு இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. இயற்கையை எதிர்த்து போராட முடியாது. அப்படிங்கும்போது அதை நாம வந்து முயற்சி செய்தோம்னா முடியாத விஷயம். அங்க புரிந்து கொண்டாலே போதுமானது. புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. அங்க அகத்தை பொறுத்தவரை எதுவுமே இருக்காது. அழகா இருக்கும். இயற்கை அற்புதமா வந்து அவ்வப்போது ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நாம செய்து கொண்டே இருக்கலாம். மனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேரு இந்த மனது தாங்க சரியில்லை, ரொம்ப துன்பத்தை கொடுக்குங்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன், மனதெல்லாம் நமக்கு துன்பம் கொடுக்கறது கிடையாது. மனம் நம்மளை டார்ச்சர் பண்றது கிடையாது. நம்ம தான் மனதை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர், 99% பேர் மனதை டார்ச்சர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை மட்டும் புரிஞ்சுட்டா போதும். ஒரு கணம் தாங்க, இது எவ்வளவு நேரம், அவங்க ஒரு கணங்க, அரை வினாடி போதுமானங்க. மனதை எதிர்த்து நான் போராட மாட்டேன் அப்படிங்கிற மட்டும் நாம வந்து புரிந்து கொண்டாலே போதுமானது. மனம் வேற டைமென்ஷனுக்கு வந்து போயிடும். நீங்க ரிவர்ஸே ஆக முடியாதுங்க. அந்த அளவுக்கு அந்த மனதுக்கு விடுதலை கொடுத்த மாதிரி ஆக்சுவலா வந்து மனதுக்கு முக்தி கொடுக்கறது என்பதும் வந்து இதுதான். அவ்வளவு ஃப்ரீயா இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க பழைய நிலைக்கே வர மாட்டீங்க. அவ்வளவு ஜாலியா இருக்கும். இதை யார் அதிகமா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஸ்ரீ வேதாத்திரி மகர்ஷியோட சீடர்கள்லாம் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில அதிகமா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க எட்ஜில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தத்துவத்தை புரிந்து கொண்டார்கள். அதை விட நான் அதிகமாக இந்த மகரிஷி அவங்க அந்த சர்வீஸ் பண்ணக்கூடியதை அதிகமா அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதனால அவங்க தான் வந்து இந்த மாதிரி கற்றுக்கொண்டு தான் உணர்ந்ததை மற்றவங்களுக்குலாம் எப்படியாவது கொடுக்கணும் அப்படிங்கிற அப்படியே துடியாக துடித்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் அது போகும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து இதை கொஞ்சம் புரிந்து கொண்டார்கள் என்றால் இன்னும் நல்லா வந்து கொண்டு போக முடியுங்க. அதாவது ஒரு ஏரியில வந்து தண்ணீர் தேங்கி இருக்குது. அந்த இடத்துல நிச்சயமா வந்து அது வந்து தூய்மையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது எல்லாம் களங்களாக இருக்கலாம். அந்த பக்கத்தில் இருக்கிற மலை முகடு, அங்க இருக்கிற மரங்கள் கூட இந்த இடத்துல பிரதிபலிக்கலாம். ஆனால் தெளிந்த நீரோட மாதிரி போய்கொண்டு இருக்கிற ஆறுல எதுவுமே பிரதிபலிக்காது. எதுவுமே பிடித்து வைப்பது கிடையாது. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதே போலதான் நம்முடைய மனமும் ஆறு போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஆறுன்னு சொன்னா கூட, அதாவது தண்ணீர் வந்து கொஞ்சமா மெதுவா போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆக்சுவலா இது வந்து மின்னல் ஆறு. மின்னல் ஆறுனா மின்னல் வேகத்துல தொடர்ந்து எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து போயிட்டே இருக்குதுங்க. இந்த தண்ணி அதே தண்ணி தேங்கி விட்டது என்றால் அது சாக்கடையை மாறிடும். அந்த சாக்கடையை, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்கிற தண்ணீர் வந்து ஆற்றுல தான் போய் கலக்குது. இப்போ சாக்கடையே வந்து ஆற்றுல வந்து ஆறே சாக்கடையே மாறிடுது. ஆனால் அதே ஆறு, அதே சாக்கடை தொடர்ந்து ஓடும்போது என்ன ஆகுதுங்க, குறிப்பிட்ட காலகட்டத்துல அந்த சாக்கடை அப்படி தூய்மையாகி தெல்ல தெளிவாக தூய்மையா நீரா மாறிடுதுங்க. அதே போலதான் நம்முடைய மனதில் ஏற்படுக்க உணர்வுகளையும் எண்ணங்களையும் அனுபவங்களையும் அதை பிடித்து வைக்கும் போது அது வந்து கெட்டு போய் சாக்கடையை மாறிடுது. அதையே தேக்க வைக்காம ஃப்ரீயா விட்டணும், தூய்மை ஆயிரும். எப்பவுமே ஒருத்தருக்கு உங்களுக்கு மன தூய்மை வேணுமா, மனம் எப்பவுமே இயல்பாகவே இருக்கணுமா, நல்லாவே இயல்பாகவே நல்லவனா இருக்கணுமா, நல்லவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. முயற்சியை செய்ய தேவை. ஏன்னா இயல்பு ஞான நிலை தான். அப்ப அதை ஃப்ரீயா விட்டுட்டோம்னா நம்ம அறியாமலே இயல்பாகவே, அதான் வந்து மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எழக்கூடிய எண்ணங்கள் யாவும் நல்லதா மாறும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அவங்களுடைய இயல்பே இயல்பே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அங்க முயற்சியை பண்ண தேவையில்ல. இயல்பே நல்லதுதான், நல்ல எண்ணங்கள் தான், நல்ல செயல் தான். இயல்பே அதுவா இருங்க. அது யாருக்கும் நம்ம வந்து அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பொறுத்தவரை தெரிஞ்சால் போதுமானதுங்க. அந்த மாதிரி முறையில இருந்தா, தேக்கி வைக்காமல் இருந்தால் அந்த மனோ லயம் என்பது துன்பத்திலே இன்பத்திலே லயமாயிருது. அப்ப அந்த திரவ நிலையில இருக்கணும். ஒரு பாத்திரத்தை தண்ணீர் இருக்குது, இது இன்னொரு பாத்திரத்துல வீத்துறோம், உடனடியாக அது வந்து அடுத்த பாத்திரத்துக்கு மாறிடுது. ஏன்னா திரவ நிலையில இருக்குது.
இதையே நீங்க ஒரு பாட்டில வைத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்க, எடுக்கிறீங்க, பனிக்கட்டி ஆயிருது. இப்போ அது கொட்ட முடியுமா? கொட்ட முடியாது. ஏன்னா திடத்தன்மையில போயிருது. அதனால கொட்ட முடியல. அப்புறம் திரவ நிலைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த மனோலய நாசம், மனோலயம்னா எல்லாமே மனோலயத்தின் மூலமா செய்கிறோம். மனோலய நாசம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. எதையும் பிடித்து வைப்பது கிடையாது. அதான் மனோலய நாச நிலை. ஏன்னா அந்த இயல்புக்கு போராட தேவையில்லை. நம்முடைய இயல்பாக நிலை அந்த நிலை தான் இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ளாத காரணத்தால் நம்ம தேங்கி விடுகின்றோம். பாருங்க, தண்ணீர் எப்படி போயிட்டே இருக்குதுங்க. பனிக்கட்டி லேட் ஆகும். அப்ப நம்முடைய மனது திரவ நிலையில் இருக்கணும், திட நிலையில் இருக்கக்கூடாது. திடநிலை என்பது எதையும் பிடித்து வைக்கக்கூடாது. இந்த பிடித்து வைக்காத காரணத்தால் எப்பவும் திரவ நிலை இருக்கலாம். ஆனா புறப்பொருள்ல என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன பிசினஸ் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், எல்லாத்தோடையும் பழகலாம், எல்லாத்தோடையும் இருக்கலாம். எதையுமே புறத்துல பொறுத்தவரை எதையும் துறக்க தேவையில்லை. எல்லாமே நமக்கு வேணும். உறவினர்கள் வேணும், அன்பு வேண்டும், குடும்பம் வேண்டும், எல்லாமே வேண்டும். ஆனால் எங்கேயுமே பிடித்து வைக்காத தன்மை காரணத்தினால இயல்பா எதையுமே நம்மளை கட்டுப்படுத்தாது. உண்மையான உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு அப்படிங்கிற வார்த்தைக்கு எத்தனை பேர் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, அது எத்தனை பேருக்கு எப்படி புரிஞ்சுதுன்னா, உண்மை நிலை தெளிவு துறவுன்னு தெளிவுங்கிறது எதுவுமே பிடிச்சு வைக்காம, அதுக்காக அவங்களோட தொடர்பு கொள்ள தேவையில்லை. அவங்கெல்லாம் அவங்களோட நீங்க பற்று வைக்காதீங்க. அதெல்லாம் சொன்னா வேஸ்ட், முடியாது. இது மாதிரி இருந்து பாருங்க. அவங்ககிட்டயும் இருக்கலாம், அவங்களுக்கு வேண்டிய கடமையும் செய்யலாம். ஆனால் இந்த திரவத்தன்மையில போறதுனால எங்கேயுமே உங்களுக்கு மனதின் அளவிலே பாதிப்பே ஏற்படாது. என்ன நடந்தாலும் சரி, இன்பம் துன்பம் ரெண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த நிலைக்கு நம்ம போய் பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய இதாக இருக்கிறது நம்ம உணர்ந்துக்கலாங்க. ஆகவே மன உணர்வை சீரமைக்க தேவையில்லை, தானாகவே சீராகிவிடும். அப்ப தற்சோதனை என்பது எதற்காக வைத்திருக்கிறாங்க அப்படின்னு அத்தனை பேரும் கேட்கக்கூடிய கேள்வி. அது அத்தனையும் புறத்துக்கு வைத்துக்குங்க. அந்த என்ன ஆராய்தல்னா, நீங்க அதை தவறே செய்யாம எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க. ஆசையை சீரமைக்கணும்னா நீங்க என்ன வேணாலும் செய்துக்கலாம், ஆற்றலை பெருக்கிக்கலாம், திறமையை பெருக்கிக்கலாம், என்ன வேணாலும் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனா இதன் மூலமாக நீங்க என்ன செய்தாலும் சரி, எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். நல்லவங்க சம்பாதிக்கிறதுக்கும் கெட்டவங்க சம்பாதிக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு கடும் பற்று வைத்தவங்க தனக்கு வேணும் வேணும்னு சேர்த்து கொண்டே இருப்பாங்க. அந்த திரவ நிலையில இருக்கிறவங்க இதை புரிந்து கொண்டவர்கள் எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அவங்க அத்தனையும் வேதாத்திரி மகரிஷி அவங்க சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்துக்கே அதை திருப்பி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இயல்பு. ஆக பணம் சம்பாதிக்க வேணாம்னு நினைக்க தேவையில்லை. அந்த சமுதாயத்தில் வாங்கினதை திரும்ப சமுதாயத்திற்கே நாம திருப்பி கொடுக்கலாம், திரும்ப வாங்கி கொண்டே இருக்கலாம். அப்ப அது நல்லதுதான். எத்தனையோ ஏழை மக்கள் உயர்வார்கள். ஏனென்றால் அந்த இடத்துல நம்ம பற்று கிடையாது. ஆகவே எதுக்கும் பற்று வைக்காம அந்த தன்மை இருக்குன்னா ரொம்ப ஈஸி. ஆக இது சொல்றாங்களே, ஃபாலோ பண்ணா நிலைக்கு போன ஆசைப்பட்டீங்கன்னா கிடையாது. அங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. அந்த நிலையில இருந்தோம் என்றால் இதெல்லாம் நமக்கு இயல்பாக மாறிவிடும். அதை புரிந்து கொண்டாலே போதுமானது என்று கூறி, ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வோம். எங்கேயுமே தேங்கியே இருக்கக்கூடாது, மாற்றம் நடந்துகிட்டே இருக்கணும். நேற்றுக்கு நைட்டு நம்ம தூங்குறப்ப என்ன இருந்தோம், இன்னைக்கு நைட்டு தூங்குறப்ப நம்ம புதுசா இருக்கணுங்க. அந்த அளவுக்கு இருக்கணும். திரும்ப திரும்ப பழசையே போட்டு குழப்பிக்கிட்டு சிக்கல்ல மாட்டிக்க கூடாதுங்க. ஆக எதையும் பிடித்து வைக்காம தன்மையிலே வேதாத்திரியத்தை பரப்போம் என்று கூறி, வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி, என்னை பேச வைத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். கோர்ஸ் தொடரலாங்க.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க நெட்வொர்க் கம்மியா இருந்தது என்னோடது. சரிங்க சரிங்க. சாரி சாரி. வாழ்க வளமுடன் நண்பர்களே. இதுக்காக நமக்கு சிறப்பு சிந்தனை உரை. முதல்ல வந்து ஐயா வந்து சிந்தனை உரை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மௌனம் சொல்லிடுறதுனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த நிலைக்கு, அந்த சிந்தனையை உள்வாங்குற நிலைக்கு நம்ம போக முடியுது. சிந்தனை உரை வந்து இன்னைக்கு வந்து மிக சிறப்பாக இருந்தது ஐயா. மிக்க நன்றி. ஐயாவை வந்து அனைவரும் உரிய நிலையிலிருந்து வாழ்த்திடலாம். இதுகாரும் நமக்கு சிறப்பு சிந்தனை உரை அளித்த இறையாசிரியர் மனோகரன்